போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை மீறி மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதலை தொடுத்து வருகிறது. பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை தடுத்து அழித்திருக்கின்றன இந்திய படைகள். இதனால் மீண்டும் பதற்றம் தொற்றி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுசித்ரா மீண்டும் இணைகிறார். சுசித்ரா, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருதா? இந்தியா தரப்பில் என்ன மாதிரியான பதிலடிகள் கொடுக்கப்பட்டு வருது? ஸ்ரீராம், தற்பொழுது ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய 3 மாநிலங்களில் தற்பொழுது இந்த போர் நிறுத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை, ஒரு ஒப்பந்தத்தையும் மீறி பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீருடைய தலைநகராக இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் தற்பொழுது எதிர் தாக்குதல் நடத்தி தகர்த்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அம்மாநிலத்தினுடைய முதல்வர் ஓமர் அப்துல்லாவும் அதனுடைய காட்சிகளை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மிக முக்கியமாக ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது முழுமையான ஒரு பிளாக் அவுட் என்பது மின் இணைப்பையும் துண்டிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். வைஷ்ணவ் தேவியினுடைய கோவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கட்ரா பகுதி, அதே போல அக்னூர், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜம்மு காஷ்மீரில் தற்பொழுது முழுமையான அந்த ஒரு பிளாக் அவுட் என்பது போடப்பட்டுள்ளது. அதே போல ராஜஸ்தான் மாநிலம் பார்மர், பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பத்தான்கோட் மற்றும் ஃபெரோஸ்பூர் ஆகிய பகுதிகளிலும் முழுமையான பிளாக் அவுட் என்பது அமல்படுத்தப்பட்டு அங்கு நடைபெற்று வரும் பாகிஸ்தானுடைய தாக்குதல்களுக்கு எதிர்வினையை தற்பொழுது அதாவது இந்தியாவுடைய ராணுவமானது நிகழ்த்தி வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போடப்பட்ட அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது என்னவானது என்ற ஒரு கேள்வியை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஒரு முதல்வர் உமர் அப்துல்லா தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு ஆலோசனையும் தற்பொழுது பாதுகாப்பு துறையின் அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு ஆலோசனை என்பது டெல்லியில் நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த ஒரு தாக்குதலை எதிர்கொள்வதற்கான அனைத்து தயார் நிலையிலும் இந்தியாவுடைய படைகள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எல்லை தாண்டி தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த தாக்குதல் தொடர்பான சிறப்பு நேரலை பார்க்கலாம்.